இது வந்து ஒர்க் ஷாப்பாக இருந்தது. வெள்ளக்காரன் காலத்து கட்டின கட்டடம் இது ஒர்க் ஷாப்பாக இருந்தது. 64 புயல இந்த கட்டடங்கள் கொஞ்சம் சேதமாயிருச்சு. இது பாதி கட்டடத்தோட மேலே தான் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். உலக சமய மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்தியா சார்பில் சுவாமி விவேகானந்தரை அனுப்புறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாட்டு மக்கள் வந்து ஒரு பைசா கொடுத்தா போதுங்கிற நேரத்தில் ராமநாதபுரத்துடைய பாஸ்கரா சேதுபதி அவர் மன்னர் அப்போ 500 ரூபா கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அவர் வந்து இந்த பாம்பன் துறைமுகத்தில் வந்து கப்பலில் வந்து இறங்குறாரு. அப்போ அவரை வரவேற்கிறதுக்காக ராமநாதபுரத்துடைய ராஜா பாஸ்கரா சேதுபதி அவர் இங்கே வரவேற்காக இங்கே வராரு. அப்போ சாமிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய பாதை என்னுடைய தலையில் பட்டு தான் நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு அவர் மண்டி போட்டு இந்த இடத்துல வரவேற்றார். ராஜா தலையில் வந்து கால் வச்சு இறங்குறது வந்து நாகரிகம் இல்லை இல்லையா? அதனால் இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தேசியம் எல்லாமே நான் வெளிநாட்டில் பரப்பிட்டு வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய பாதம் முத இந்த பாரத மண்ணில் தான் படணும் அப்படின்னு இந்த மண்ணில் வந்து இறங்கி உடம்பெல்லாம் அந்த மண்ணள்ளி பூசிக்கிட்டேன். ராஜா சாமியை வந்து அந்த சாரட்டில் உட்கார வச்சு அந்த ராஜா அந்த பரிவட்டங்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து ராமேஸ்வரம் வரை இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் ராஜாவுக்கு சாமி வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு. ராஜரிஷிங்கிற ஒரு பட்டத்தை இந்த இடத்துல வச்சு மன்னர் பாஸ்கரா சேதுபதி கொடுக்குறாரு. இது சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் சிகாகோ மாநாட்டில் உலக சமய மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்தியா சார்பில் சுவாமி விவேகானந்தரை அனுப்புறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு பைசா கொடுத்தா போதுங்கிற நேரத்தில் ராமநாதபுரத்துடைய பாஸ்கரா சேதுபதி அவர் மன்னர் அப்போ 500 ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் பாம்பே மூலியமாக அமெரிக்கா போய் அங்கே இந்து சமய மாநாட்டில் உரையாட்டிட்டு இருக்கும்போது எல்லா உலக தலைவர்களுமே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்றாங்க. அதே மாதிரி எல்லா உலக நாட்டுக்குமே அவர் போய் இந்த நாட்டினுடைய பெருமைகளை பேசிட்டு கடைசியாக இலங்கை வராரு. இலங்கையிலையுமே இந்த சமயத்துடைய மாநாடை அங்கே வரிட்டு அவர் இந்தியாவை திரும்பி வரணும் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு துறைமுகமாக இருந்தது. பாம்பன் ஒரு துறைமுகம், தனுஷ்கோடி ஒரு துறைமுகம். தனுஷ்கோடி பெரிய துறைமுகம், இது வந்து சின்ன துறைமுகமாக இருந்தது. அப்போ அவர் வந்து இந்த பாம்பன் துறைமுகத்தில் வந்து இறங்குறாரு, கப்பலில் வந்து இறங்குறாரு. அப்போ அவரை வரவேற்கிறதுக்காக ராமநாதபுரத்துடைய ராஜா பாஸ்கரா சேதுபதி அவர் இங்கே வரவேற்காக இங்கே வராரு. அப்போ சாமிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய பாதை என்னுடைய தலையில் பட்டு தான் நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு அவர் மண்டி போட்டு இந்த இடத்துல வரவேற்றார். அவர் மண்டி போட்டு வரவேற்றதுனால இந்த இடம் இந்த குந்துஹால் பேர் வந்தது. அதுக்கு முன்னால் இது வந்து பாம்பன் துறைமுகமாக இருந்தது. இல்லைன்னா அது கப்பலடி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இது இருந்துக்கிட்டு இருந்தது. சாமிகள் வரும்போது இந்த கட்டடம் இருந்த கட்டடம் தான் இது. இது வந்து ஒர்க் ஷாப்பாக இருந்த கட்டடம். இது வந்து பேர் வந்து மரைன் ஒர்க் ஷாப்பாக இருந்தது. கப்பல் வேலை செய்யக்கூடிய பகுதியாக இருந்ததுனால அப்போ சாமி என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அதை ஒத்துக்கறல. அப்படி ராஜா தலையில் வந்து கால் வச்சு இறங்குறது வந்து நாகரிகம் இல்லை இல்லையா? அதனால் இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தேசியம் எல்லாமே நான் வெளிநாட்டில் பரப்பிட்டு வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய பாதம் முத இந்த பாரத மண்ணில் தான் படணும் அப்படின்னு இந்த மண்ணில் வந்து இறங்கி உடம்பெல்லாம் அந்த மண் அள்ளி பூசிக்கிட்டார். உடம்பெல்லாம் இந்த சின்ன பிள்ளை அள்ளி போட்டுக்கணுங்கள்ல, அது மாதிரி அள்ளி உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்போ தான் சொல்கிறாரு, இப்பொழுதுதான் எனக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கிது. இந்த உடம்பு வந்து எனக்கு ஒரு புத்துணர்வு. 4 ஆண்டு காலமாக அவர் 1893 அமெரிக்கா போனார். 1897 ஜனவரி 26 தான் இங்கே வராரு. அப்படிங்கும்போது புத்துணர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்படி அப்போ ராஜா சொல்கிறாரு, சரிங்க சாமி, இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கிறல, இன்னொரு கோரிக்கை வைக்கிற நீங்கள் ஏற்றுக்குங்க. என்ன இருக்கும்போது ராஜா வந்து பெரும்பாலும் அந்த சேரட்டில் தான் வருவாங்க, குதிரை கட்டின சேரட்டில் வருவாங்க. அப்போ நீங்கள் ராஜா இருந்த இடத்துல நீங்கள் இருக்கணும், நான் இருந்த இடத்துல நீங்கள் இருக்கணும், குதிரையை அவுத்து விட்டு நாங்கள் எல்லாம் பரிவட்டங்கள்லாம் இழுத்துட்டு போவோம், அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படிங்கிற அப்போ ராஜா சாமியை வந்து அந்த சாரட்டில் உட்கார வச்சு அந்த ராஜா அந்த பரிவட்டங்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து ராமேஸ்வரம் வரை இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் ராஜாவுக்கு சாமி வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு. ராஜரிஷிங்கிற ஒரு பட்டத்தை இந்த இடத்துல வச்சு மன்னர் பாஸ்கரா சேதுபதி கொடுக்குறாரு. அதோடைய ஞாபகார்த்தமாக தான் ராமகிருஷ்ண தபோவனம் இங்கே வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தாங்க. அரசாங்கமும் ராமகிருஷ்ண தபோவனமும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து 2005 இது ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இதே பழைய கட்டடத்தையே நம்ம வந்து புதுப்பித்து அதை பண்ணியிருக்கிறோம். இது 2009 இது ஓப்பன்.
ஓப்பன் பண்ணி இதை வர மக்கள் பார்வைக்கு அதை இது வந்து ஒர்க் ஷாப்பாக இருந்தது. வெள்ளைக்காரன் காலத்து கட்டின கட்டடம் இது ஒர்க் ஷாப்பாக இருந்தது. 64 புயல இந்த கட்டடங்கள் கொஞ்சம் சேதமாயிருச்சு. இது பாதி கட்டடத்தோட மேலே தான் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டடமாக இருக்குது. இந்தியாவுடைய இதிலே வந்துக்கிட்டு இப்போ ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண தபோவனம், கன்னியாகுமரி இதெல்லாம் எந்தெந்த மடத்தினுடைய இதெல்லாம் எப்படி போட்டு எல்லாமே இதில் கலந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அந்த ஒரு கலையை கொண்டு வந்து இதை வச்சுருக்கோம்.